ஓம் நமச்சிவாய. இந்த திருமந்திரத்தை சொல்லும் பொழுது உடல் ஊக்கம் பெற்று உயிர் உடலோடு கலந்து நாம் எண்ணியதெல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு அபரிவிதமான சக்தி உருவாகும். நாம் இறைவனிடம் சென்று கேட்டால் கொடுப்பார் என்று நினைக்கின்றோம். அது இந்த பிரபஞ்சத்தில் அப்படி ஒரு நிலையே இல்லை. நீ என்ன செய்கிறாயோ அதற்கான பலன் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். நாம் எந்த விதமான நற்காரியங்களும் செய்யாமல், நம் உடலுக்கு தேவையான உன்னத விஷயங்களை எதுவும் செய்யாமல் கோயிலுக்கு குளிச்சுட்டு போகிறோம், 2 கையும் கூப்பி வணங்குறோம், சாமின்னு எனக்கு இது வேணும் இது வேணும்னு நிறைய வரங்களை நம்ம கேட்போம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இது மட்டும் நடந்துருச்சுன்னா நான் உனக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இப்படி எல்லாம் வேண்டது வழக்கம். ஆனால் இதுவெல்லாம் பிரபஞ்சத்துக்கு நியாயமானது அல்ல. நீ எதை செய்கிறாயோ அதற்கான விஷயங்களைத்தான் உன் மனம் எண்ணும். உன் மனம் என்ன எண்ணுகிறதோ அது உன்னிடம் வாங்கக்கூடிய திறன் இருந்தால் அது கிடைக்கும். இதுதான். இதை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆன்மீகத்திலே சில சாங்கியங்களை சொல்லி சென்றிருக்கின்றார்கள் நமது முன்னவர்கள். அவர்கள் சொன்னதையெல்லாம் என்ன என்ன என்று தேடி தேடி பிடிக்க வேண்டும். அந்த விஷயத்திலே நான் இந்த மண்டல பூஜையிலே இந்த திருநீர் எங்கு வைத்தால் என்னென்ன பலன் வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு இந்த கையில் இப்படி மடக்கிட்டு திருநீர் எடுத்து இப்படி வைக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த இறைப்பையிலிருந்து பெருங்குடலுக்கு தேவையான சக்தி வரக்கூடிய வர்ம புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த இடத்துல பெருங்குடலை பலப்படுத்தக்கூடிய வர்ம புள்ளி அமைந்திருக்கிறது. தினசரி இப்படி நாம் திருநீரை வைக்கும் பொழுது எண்ணற்ற சக்திகள் இந்த பெருங்குடலுக்கு வந்து சேர்கிறது. ஒரு மனிதன் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நடக்க வேண்டும் என்றால் அவனுக்கு பெருங்குடலின் இயக்கம் சரியாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் ஒரு பொருளை, ஒரு சின்ன பேனாவை தூக்க வேண்டும் என்றால் கூட அவனுக்கு பெருங்குடலின் சக்தி சீராக இருக்க வேண்டும். இது சரியா இல்லையா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் மல பிரச்சனை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் பெருங்குடலின் இயக்கம் குறைந்து விட்டது என்று அர்த்தம். அப்படி பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் நீங்கள் அலசி ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அவரால் பல ஆரோக்கியமான விஷயங்களை செய்ய முடியாது. மனதிலிருந்து பெருங்குடலின் இயக்கம் சீராக இருந்தால்தான் நம் மனதில் தெளிவான எண்ணங்கள் தோன்றும். பெருங்குடலின் இயக்கம் சீராக இருந்தால்தான் நம் உடல் எந்த விதமான வலியும் இல்லாமல் இயங்கும். பெருங்குடலின் இயக்கம் சீராக இருந்தால்தான் நாம் நினைப்பதெல்லாம் சரியாக நடக்கும். பெருங்குடலின் இயக்கம் சரியாக இருந்தால்தான் இரத்தத்தில் சூடேறாமல் பித்தம் தலைக்கு ஏறாமல் காக்கப்படும். பெருங்குடலின் இயக்கம் சரியாக இருந்தால்தான் மொத்தமும் நமது சித்தம் சுத்தமாக இருக்கும். இதை சரி செய்வதற்காகத்தான் முன்னவர்கள் நமக்கு இந்த விபூதியில் ஒரு மருத்துவத்தை கொடுத்திருக்கின்றார்கள். நான் ஒரு கையிலே காட்டினேன், இந்த கையிலே செய்து அதன் பிறகு இந்த கையிலும் செய்ய வேண்டும். 2 கையிலுக்கும் செய்யும் பொழுது நமது வடபக்கம், வலது பக்கம், இடது பக்கம் 2 பகுதியிலும் ஒரு மின்சாரம் உருவாகும். அந்த மின்சாரத்தை உருவாக்கி நம் ஆயுளை கூட்டி நம் ஆனந்தத்தை பெருகி இன்பமாக வாழ இந்த இயற்கை நமக்கு வழி செய்யும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய.